இலையில வைக்கிறதா இல்ல பக்கத்து டேபிள் பொண்ணு தலையில வைக்கிறதான்னு கன்ஃபியூஷனா இருந்துச்சுங்க. ஹலோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே சேலம் ஆர்ஆர் பிரியாணி ரிவ்யூ வீடியோவில் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு பிரியாணி சேலம் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரியாணில சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, 65 பிரியாணி, தந்தூரி பிரியாணி, எக் பிரியாணி இருக்கு, பிளைன் பிரியாணி இருக்கு. பிரியாணிக்கு காமனா ஒரு பிரெட் அல்வா, அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏகே வைரல் பைட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா வாழை இலை வச்சு தான் சர்வ் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக வாழை இலையோட வச்சு சாப்பிடும்போது பிரியாணியே சும்மா அல்டிமேட்டாகவே இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா பிளேட் பிரியாணிலாம் அடிக்காமல் பவுல் பிரியாணி தான் சர்வ் பண்ணிட்டு வராங்க. பிரியாணி கூடவே இவங்களோட ஸ்பெஷலான மட்டன் சுக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சீ ஃபுட்ஸில் பெரிய சைஸ் வஞ்சரம் ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். விறகடுப்பு பிரியாணியில் சும்மா மட்டன் வெந்திருக்கிறதும் மதுரை மல்லி மாதிரி இருந்துச்சுங்க. இலையில வைக்கிறதா இல்லை பக்கத்து டேபிள் பொண்ணு தலையில வைக்கிறதான்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. நமக்கு எதுக்கு வம்முன்னு வாயிலே வச்சுட்டேன். மட்டனில் எந்த விதமான ரான ஸ்மெல்லுமே இல்லை. மசாலாலாம் கரெக்டாக ப்ராப்பராக கோட்டாக இருந்துச்சு. மட்டன் ஒரு பீஸ் எடுத்து இந்த பாஸ்மதி ரைஸில் வச்சு ஒரு அமுக்குனீங்கன்னா சும்மா வேற லெவல்லங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சிக்கன் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். மட்டனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக தான் குக் பண்ணியிருந்தாங்க. பிரியாணியில் இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சுக்காவில் கொஞ்சம் மீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. சுக்கா ரோஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஹார்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் சேலம் வந்து இந்த மட்டன் சுக்கா ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பட் இந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் எனக்கு இருந்துச்சு. பீசஸ்மே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸில் ரொம்ப அல்டிமேட். இப்போலாம் சைஸில் இருக்கிற இந்த வஞ்சரம் மீன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். இதோட ப்ரைஸ் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தா இல்லைன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் எடுத்து ரொம்ப பிளெயினாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ரொம்ப இல்லை, வெரி நார்மலாக இருக்குது. என்னை பொறுத்தீங்கன்னா ஓகே தான் நான் சொல்லுவேன். இதில் வேணும்னா ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இங்கே வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. ரேட்டிங் தரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காய பச்சடி, கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கு, இந்த மட்டன் சுக்காலாம் வச்சு இந்த பிரியாணியில் அமுக்கி ஒரு பைட் எடுத்து இதோட ரேட்டிங் நம்ம ரிவீல் பண்ணுறோம். இந்த சூப்பரான சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு நான் தர ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 தான் நான் தரேன். இந்த 1 மார்க் எதில் போச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரியாணியில் கொடுக்குற மட்டன் பீசஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதர்வைஸ் ஓவராலாக ரொம்ப சூப்பர். லாஸ்ட்டாக பிரியாணிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த இந்த பிரெட் அல்வா ஆலையே சும்மா அதிர வச்சிடுச்சுங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரெட் அல்வா வேணும்னா 30 ருபீஸ் பக்கம் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணி விஎஸ் பிரியாணியாக மாறினதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் பிரியாணி. ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஆராக இருந்துச்சு, இப்போ வந்து விஎஸ் பிரியாணியாக இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டாங்க. விஎஸ் பிரியாணி விஜய் வெங்கடேஷ் பாப்பா பேர் சிவன்யா. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நம்ம கடை. இப்போ மெனு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரியாணியில் சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, 65 பிரியாணி, தந்தூரி பிரியாணி, எக் பிரியாணி இருக்குது, பிளைன் பிரியாணி இருக்குது. பிரியாணிக்கு காமனாக ஒரு பிரெட் அல்வா, அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இருக்குது, மட்டன் ஃப்ரை இருக்குது, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்குது, பள்ளி பனை இருக்குது, நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஃப்ரை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வஞ்சரம் இருக்குது, சங்கரா இருக்குது, ப்ரான் இருக்குது, கட்லா இருக்குது. அதுலேயே மஞ்சூரியன் என்ன இருக்குது, ப்ரான் மஞ்சூரியன், அந்த மாதிரி அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சைனீஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாலிபாப் மஞ்சூரியன் இருக்குது, ப்ரான் மஞ்சூரியன் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் நான், ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இருக்குது. சேம் அது இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலாக கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லியாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அல்டிமேட்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ அழகாக ஒன்றும் பார்த்து செய்கிறாங்க. கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ஏகே வைரல் பைட்ஸ்.